கன்னி. நரசிம்மர், சிங்கர்குடி நரசிம்மர், பூவரசங்குப்பம் நரசிம்மர், பரிக்கல் நரசிம்மர், 3 நரசிம்மர் ஒரே நேர்கோடு. இவங்களை போய் பார்த்துடணும். அப்படியே போல படுத்திருக்கிற பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள் கீழ் திருப்பதியில் இருப்பார். படியளந்த பெருமாள் அவர். அவரெல்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லது. கன்னிக்கு சளி தொந்தரவு, ஃப்ளூ, வைரஸ் காய்ச்சல், அலர்ஜி ரொம்ப தொந்தரவு பண்ணும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். ஞான மார்க்கத்துக்கு அதிகமாக போவீங்க. சுபகாரியெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மேற்குள்ள நடத்திடணும். மேற்குள்ள ஒரு நல்ல ஸ்டார்ட்அப் பண்ணி கொடுத்துரும். அதே சமயம் எதுவும் வந்தாலும் 7ஆம் பாவத்தில் இப்போ ராகு இருக்காரு, அப்புறமா சனி வராரு. அப்போ குடும்பத்தை கெடுக்குமா. குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாதான், வெள்ளை பெட்ஷீட்டை காட்டணும். சுத்திக்கணுமா வெள்ளை பெட்ஷீட்டை. வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிட்டு அப்பா நான் எந்த வம்புக்கும் வரலன்னு மாறணும். கன்னி மாறாது. மாறலன்னா ஃபேமிலி மேட்டரில் தப்பு வரும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. குடும்ப விஷயத்தில் பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு பஞ்சாயத்து கிடையாது. மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், கொடுத்த வாக்க காப்பாற்றுறது, பணம் வர்றது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வச்சுக்கணும். குடும்பம் போயிட்டு என்ன பண்ணுவீங்க? தொழில் மாற்றம் அற்புதமாக இருக்கும். தைரியமாக பண்ணிக்கோங்க கன்னி.